அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, NASM கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய சாப்டர் 2 இன்ட்ரடக்ஷன் டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் வரக்கூடிய மாதிரி வினாத்தலை குறித்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் சாப்டர் 2 இன்ட்ரடக்ஷன் டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் த செகண்டரி மார்க்கெட்? அதாவது ரெண்டாம் நிலை சந்தையின் முக்கிய பங்கு என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஷ்யூ நியூ செக்யூரிட்டிஸ், செகண்ட் ஒன் ஃபெசிலிட்டேட் ட்ரேட்ஸ் இன் ஆல்ரெடி இஷ்யூட் செக்யூரிட்டிஸ், தேர்ட் ஒன் ரெகுலேட் த பிரைமரி மார்க்கெட், ஃபோர்த் ஒன் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அட்வைஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நியூ செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணுறது செகண்டரி மார்க்கெட்டில் வராது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெகுலேட் த பிரைமரி மார்க்கெட், அதாவது முதன்மை சந்தையை வந்து ரெகுலேட் பண்ணுற ரோலும் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வராது. ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அட்வைஸ், அதாவது நிதி ஆலோசனை வழங்குதல், ஸோ அதுவும் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வராது. ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் வரக்கூடிய மெயின் ரோல் என்னென்னா ஃபெசிலிட்டேட் ட்ரேட்ஸ் இன் ஆல்ரெடி இஷ்யூட் செக்யூரிட்டிஸ். தட் இஸ் செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஏ பப்ளிக் இஷ்யூ? ஸோ பப்ளிக் இஷ்யூன்னா என்னென்னு கேட்குறாங்க கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செல்லிங் செக்யூரிட்டிஸ் டு த கவர்மெண்ட், செகண்ட் ஒன் இஷ்யூயிங் செக்யூரிட்டிஸ் டு த ஜென்ரல் பப்ளிக், பையிங் பேக் ஷேர்ஸ், ஃபோர்த் ஒன் இஷ்யூயிங் பாண்ட்ஸ் டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும், இப்போ பப்ளிக் இஷ்யூனாலே ஜென்ரல் பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுற செக்யூரிட்டிஸை தான் வந்து பப்ளிக் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஏ டெபாசிட்ரி டூ? ஸோ டெபாசிட்ரியோட பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹோல்ட் செக்யூரிட்டிஸ் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம், hold securities in electronic form, issues new securities, buys securities from the market. So third option and fourth options வந்து வராது, ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கு மேட்சே ஆகாது டெபாசிட்ரியில். ஸோ ஃபஸ்ட்டு டூ ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, டெபாசிட்ரியோட ரோல் என்னென்னா ஹோல்ட் செக்யூரிட்டிஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம், அதாவது மின்னணு வடிவத்தில் பத்திரங்களை வைத்திருக்கிறது வேலை தான் வந்து டெபாசிட்ரி பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் எ ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர்? ஸோ ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர்னால் என்னென்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ACD அந்த மூணு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டெபென்ச்சர் தட் cannot be converted into equity shares, a debenture that is partially convertible into equity shares, a debenture that is not issued to the public. ஸோ அந்த மூணு ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா, அந்த மூணு ஆப்ஷனை வந்து பார்ஷியலி கன்வர்ஷன், cannot be converted, not issued. ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வராது. ஸோ ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர்னாலே த என்டையர் ஃபேஸ் வேல்யூ வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகி ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன், கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எ டெபென்ச்சர் வேர் த என்டையர் ஃபேஸ் வேல்யூ இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். Next one, what is the primary function of undertakers in primary market? So primary function of underwriters, அதாவது முதன்மை சந்தையில் அண்டர் ரைட்டர்களின் முதன்மை செயல்பாடு என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், செகண்ட் ஆப்ஷன் டு சப்ஸ்கிரைப் டு எனி போர்ஷன் ஆஃப் ஏ பப்ளிக் ஆஃபர் நாட் பாட் பை இன்வெஸ்டர்ஸ், தேர்ட் ஒன் டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அட்வைஸ், ஃபோர்த் ஒன் டு மேனேஜ் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ தேர்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக வராது. தட் இஸ் ஃபினான்ஷியல் அட்வைஸும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை மேனேஜ் பண்ணுறதும் அவங்களுடைய ரோல் இல்லை. தட் இஸ் த செகண்ட் ஆப்ஷன், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அதாவது ஒரு நிறுவனத்தின் பொது வெளியீட்டில் முதலீட்டாளர்களால் முழுமையாக வாங்கப்படாத பங்குகளை கையாளும் பொறுப்பை ஏற்பது தான் வந்து அண்டர்டேக்கர். ஸோ அதை அவங்க வந்து அண்டர்டேக் பண்ணுறாங்க, இன்வெஸ்டர்ஸ் வாங்காத செக்யூரிட்டிஸை வந்து அவங்க அண்டர்டேக் பண்ணுறாங்க கம்பெனிக்காக. ஸோ தேட் இஸ் த role of the underwriters, that is to subscribe to any portion of a public offer not bought by the investors. That is second option is the correct answer. Next one, what is an employee stock option scheme? So employee stock option scheme na என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீடிட்டர்மைன் ப்ரைஸில் வந்து கம்பெனி ஷேர்ஸை வந்து எம்ப்ளாயிஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஆன்சர். தட் இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து வராது. தட் இஸ் த செகண்ட் ஆப்ஷன். தட் இஸ் a scheme to give employees the option to buy company shares at a predetermined price. ஸோ அதுதான் வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம். ஸோ இதற்கு முன்னாடியும் அந்த வீடியோஸில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ESOP. ஸோ அதை பாருங்கள், அதிலே வந்து அந்த ஆன்சர் வந்துடுது. a scheme to give employees the option to buy company shares at a predetermined price. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கிளியரிங் கார்பரேஷன்? ஃபங்க்ஷன் ஆஃப் கிளியரிங் கார்பரேஷன் பார்த்தாலே நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும், ட்ரேட் செட்டில்மெண்ட் தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் கேரண்டி த செட்டில்மெண்ட் ஆஃப் ட்ரேட்ஸ். தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கிளியரிங் கார்பரேஷன். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஏ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, that is absolutely a platform for trading existing securities. That is the first option is the correct answer. Next one, what is an initial public offer? IPO na enna question கேக்குறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். That is the first option, the first sale of a company's common shares to investors, that is known as IPO. So IPO நாலே
the first option the first sale of a company's common shares to investors. That is the correct answer. Next one, who regulates the Indian securities market? That is the second option, Securities and Exchange Board of India. SEBI தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து ஆப்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள். ஸோ இதற்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா இதில் வரக்கூடிய எல்லா டாபிக்ஸும் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸையும் பாருங்கள், பார்த்துட்டு இந்த அப்ஜெக்டிவ் கொஷின்ஸையும் வந்து பாருங்கள். ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.